Right. An iron cylinder of three-dimensional expansivity gamma F sinks to a F1 fraction of its volume in mercury. If the temperature is increased by 50 degrees Celsius, it sinks to its K2 fraction of its volume, which gives the equation of light. முதல் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளட் பண்ணதுண்டா அதுல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்? அது ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸ் அப்ட்ரஸ்டும் வெயிட்டும் ஆட் பண்ணும். வெயிட்டா? ஓகே. ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும் என்ன? ஆமாம் சார். வெயிட்ன்றது எந்த சிச்சுவேஷன்லயுமே உள்ளதுதான். ரெண்டபடியா ரெண்டு சிச்சுவேஷன்லயும் அப்ட்ரஸ்ட் ஈக்குவல். அதுவுமே சேம் ஆப்ஜெக்ட் ரெண்டபடியா வெயிட் சேம், ரெண்டபடியா ரெண்டு சிச்சுவேஷன்லயும் அப்ட்ரஸ்ட்ன்றது ஈக்குவல். அது ஓகேயா? ஓகே சார். அப்ட்ரஸ்ட்ன்றா சும்மா கொமனா பார்த்த மாதிரி இருந்தா வி ரோஜி. இதுல வின்றது இமர்ஸ் வால்யூம், அப்ப இதுல வேரியபிள்ஸ் இந்த மூன்று, இதுல வி இருக்கு, ரோ இருக்கு, ஜி இருக்கு. இதுல வேரியபிள்ஸ் என்னென்ன ரெண்டு சிச்சுவேஷன்லயும்? இதுல வேரியபிள்ஸ் என்னென்ன ரெண்டு சிச்சுவேஷன்லயும்? வி வி மட்டும் தானே அப்படியோ? வி மட்டும்தானா அல்லது வரையுமா? என்ன சொன்ன நீங்க கேட்கல. வி மட்டும்தான். அப்ப டென்சிட்டின்றது டெம்பரேச்சரோட சேஞ்ச் ஆகாதோ? சரி, முதல் சும்மா சொல்லுங்க பாப்போம். அதாவது இனிஷியலா வால்யூம் ஒரு V1, ஒரு θ டிகிரியால டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண பிறகு வால்யூம் V2 வந்தா அந்த V2க்கு V1க்கு இடையில என்ன ரிலேஷன்? தியரி இனிஷியல் வால்யூம் V1 டெம்பரேச்சரை θ டிகிரியால இன்க்ரீஸ் பண்றோம். ஃபைனல் வால்யூம் V2 வந்தா இந்த V1க்கு V2 கூட என்ன ரிலேஷன்? V theta equal to V naught into 1 plus beta alpha theta. என்ன உள்ள பீட்டா ஆல்பா இல்ல என்னது? 1 பிளஸ் கேமா. இங்க 3 டைமென்ஷனல் வால்யூம் பண்ணேக்க அப்ப கேமா. அடுத்தது வி தீட்டாண்டு இங்க பாவிக்கிறதுல ஃபைனல் இனிஷியல், அவ்வளவுதான். அது ரெசிஸ்டன்ஸுக்கு தான் இனிஷியல்ன்றது எப்பவுமே 0. அப்ப R0 வச்சு கொண்டு காய்க்கிறது. இங்க நாங்க டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் தான் தேவை. இனிஷியல் இவ்வளவா தான் இருக்கணும் ஒரு விதமான கட்டாயம் இல்லை. அப்ப V2 இஸ் ஈக்குவல் டு V1 இன்டு 1 பிளஸ் கேமா தீட்டா. அப்ப ஒரு பர்டிகுலர் வால்யூம் லிக்விட் எடுப்போம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம், அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா அதே அளவு லிக்விட்னா மேஸ் உள்ளதான். அப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருந்தா இப்ப என்ன கட்டாயம் டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப டென்சிட்டிக்கும் இன்னொரு ரிலேஷன் இருக்கத்தான் வேணும். ஞாபகம் இருந்தா சொல்லுங்க அப்போ டென்சிட்டிக்கான ரிலேஷனை. ஞாபகம் இல்லாட்டி சொல்லுங்க, எடுத்து காட்டேன். ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. Rho theta equal to rho naught திருப்பியும் over ரோ தீட்டா, 1 ரோ plus 2, ரோ 2 rho 2 equal to rho 1 over 1 plus gamma delta theta. கேமா. ஓகே, ரைட். டெல்டா தீட்டா தான் நான் தீட்டான்னு போடுறேன். அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அவ்வளவுதான். அப்ப இதுல பியும் ரோவும் வேரியபிள். அப்ப இந்த சேஞ்சை டிட்டர்மைன் பண்றது
இந்த வியை பொறுத்தவரையில அயன் சிலிண்டரா அல்லது மெர்க்குரியா? அதே மாதிரி டென்சிட்டியை பொறுத்தவரையில அது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அயன்லயா மெர்க்குரியிலையா? இது என்னென்னத்துல டிபெண்ட் பண்ணிருக்கு, இது என்னென்னத்துல டிபெண்ட் பண்ணிருக்கு? V வந்து சிலிண்டர்லயும் மெர்க்யூரியிலையும் டிபெண்ட் வெயிட் போறோமா? இப்ப அந்த ஒலியும் எவ்வளவுத்தால இன்க்ரீஸ் ஆகும்ன்றதுக்கு மெயின் மெர்க்குரியில டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. அந்த அயன் தானே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அதை சைட்ல இருந்து அமர்த்துறதால ஒன்றும் அதுல ஒன்றும் சேஞ்ச் வர போறீங்க தானே. அப்ப ஒலியும்ல வர்ற சேஞ்சை டிட்டர்மைன் பண்றது முழுக்க முழுக்க அயன் தான். அதே மாதிரி அப்த்ரஸ்ட கொடுக்கறது இங்க போற ரோ என்ன? சரௌண்டட் லிக்விட். ரெண்டபடியா ரோவை பற்றி தீர்மானிக்க போறது முழுக்க முழுக்க மெர்க்குரி. வி என்னத்துல டிபெண்ட் பண்ணிருக்கேன்னா முழுக்க முழுக்க அயன்ல தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அதாவது அந்த சிலிண்டர் மெட்டீரியல்ல டிபெண்ட் பண்ணிருக்கு. அதை யோசிச்சு பாருங்க, ஓமா இல்லையான்னு. ஓகே. அப்ப ரெண்டு சிச்சுவேஷன்லயும் நான் அப்த்ரஸ்ட் ஈக்குவேட் பண்ண போறேன். அப்ப இந்த ஜி என்றது ரெண்டு சிச்சுவேஷன் அது உள்ளதான். ரெண்டபடியா வி இன்டு ரோவை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணினா காணும். வி என்றது என்ன? இமர்ஸ்ட் வால்யூம் எனக்கு அப்த்ரஸ்ட்ல. அப்ப நான் டோட்டல் வால்யூம் முதல் இனிஷியல் எழுதுறேன். இனிஷியல் வால்யூம் அப்ப V1 அதுகின்ற K1 பார்ட் தான் சிங் லிக்விடுக்கு இருக்கிற பார்ட். அப்ப அப்த்ரஸ்டுக்குரிய வால்யூம்ன்றது K1 இன்டு V1. அதாவது இமர்ஸ்ட் வால்யூம்ன்றது K1 இன்டு V1. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? இன்டு அடுத்தது என்ன? டென்சிட்டி. இனிஷியல் டென்சிட்டியை நான் ரோ 1 என்று வைக்கிறேன். இப்ப டெம்பரேச்சரை 50 டிகிரியால இன்க்ரீஸ் பண்ணின பிறகு இப்ப வால்யூம் என்னவா மாறி இருக்குமெண்டா, அதாவது அந்த சிலிண்டர் டோட்டல் வால்யூம் என்னென்னு மாறி இருக்குமெண்டா V1 இன்டு 1 பிளஸ் கேமா F இன்டு 50 என்று மாறி இருக்கு. இது சிலிண்டர் டோட்டல் வால்யூம். அது ஏற்றுக்கொள்றீங்களா? சிலிண்டர் டோட்டல் வால்யூம். ஓகே. இப்ப இமர்ஸ் பார்ட் எவ்வளவு? இது K2 பார்ட். இப்ப இன்டு K2 இன்டு டென்சிட்டி அது ரெண்டு பேரும் ரோ 1 ஓவர் 1 பிளஸ் அது கேமா M. அப்ப 50 கேமா M. அப்ப இந்த ரோ 1 இங்கேயும் ரோ 1 கேன்சல் ஆயிடும். V1 கேன்சல் ஆயிடும். K1 by K2. அப்ப K1 இங்க K2 எடுத்தவண்ட என்ன? இதோட 1 பிளஸ் அதாவது 50 கேமா F ஓவர் 1 பிளஸ் 50 கேமா M. அப்படியே நினைக்கிறேன் கோமாண்டு. அடுத்த பாப்போம். Which of the following correctly show the bridge circuit of full wave rectification with 4 diodes? ஓஎலுக்குள்ள படிச்ச விஷயம் தானே. அப்ப முதல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ன்றது என்ன தேவைக்கு பாவிக்கிறது? டக்குன்னு சொல்லணும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அதாவது காமனாவே ரெக்டிஃபையர்ன்றது என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்றது?
டக்கண்ணா என்ன உள்ள கேள்வியே படையில எப்படி ஒரு விஷயம். சரி முதல்ல இந்த முக்கோணம் போட்டு கோடு போட்டுருக்க இதுக்கு என்ன இது கொம்போனன்ட் அதையாவது சொல்லுங்க பாப்போம். இந்த ஒவ்வொன்றும் இது என்ன விஷயம் இது? Diodes. ஓகே டயோட்ஸ்ல ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன் எல்லாம் ஓயிலுக்கு பார்த்து ஞாபகம் இல்லையோ? சரி அதையும் விடுங்க. ஒரு டயோட்டுக்குள்ளால ரெண்டு சைடும் கரண்ட் போகுமா இந்த மாதிரி? ஒரு சைடு தான் போகும். பல்ப் எரியறதுக்கான சஃபிஷியன்ட் வோல்டேஜ் உள்ள பேட்டரி அல்லது பவர் சோர்ஸ் வச்சுக் கொள்வோம். இதுல எந்தெந்த இதுல வந்து பல்ப் எரியும் இதுல பல்ப் எரியும்? முதலாவது சொல்லுங்க என்ன மாதிரி. பல்ப் எரியும். ரைட். இந்த டயோட் அங்க ஃபார்வர்ட் பைஸ்ல இருக்கு. ரெண்டாவது எரியாது. என் ரிவர்ஸ் பைஸ்ல இருக்கு. கரண்ட் போறண்டா இந்த வளம் தான் போகணும், அதுக்கு டயோட் வந்து அலோவ் பண்ணாது. இந்த ரெண்டாவது ஃபங்க்ஷன் பண்ணாது. மூன்றாவது எரியும். கண்டினியூஸாவா விட்டு விட்டா? விட்டு விட்டு. விட்டு விட்டு எரியும். அதாவது இது ரிலேட்டடா இது பாசிட்டிவா இது கேட்க கரண்ட் பாஸ் பண்ணும். இது மாறி மெட்ட சைக்கிளுக்கு கரண்ட் பாஸ் பண்ணாது. இது நெகட்டிவ் இது பிளஸ் ஓகே கரண்ட் பாஸ் பண்ணும், வேலை செய்யும். இது மாறி இது பிளஸ் இது மைனஸ் என்ன கரண்ட் ஓடணும்னா இந்த வளமா போகணும், ஆனா என்ன டயோட் போக விடாது. ரெண்டபடிய ஹாஃப் சைக்கிளுக்கு லோ பண்ணும், மற்றபடி கரண்ட் 0. அப்ப விட்டு விட்டுமே எரியிற மாதிரி இருக்கும். இது கண்டினியூஸ் எரியும். சரி பார்ப்போம். இந்த பக்கம் கரண்ட் ஓடுற சிச்சுவேஷன்ல பார்த்த மாதிரி இருந்தா இது ஃபார்வர்ட் பயஸ், இது ரிவர்ஸ் பயஸ். அப்ப என்னுடைய கரண்ட் போவாது, போயிடாது. அதுவுமே ஆமாம் சார். அதே மாதிரி மெட்ட சைக்கிளுக்கு பார்ப்போம். இந்த விடமா கரண்ட் போற சிச்சுவேஷன்ல
இது forward பேஸ்ல இருக்குது, இது ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டு ஹாஃப் சைக்கிளுக்கும் கரண்ட் பாஸ் பண்ண. அப்ப இது வெல்பெரியாஸ். ஓமோ ஆமாம் சார். இது தெரியும். தொடர்ந்து எரியும். தொடர்ந்து தெரியும். இது ரிலேட்டடா இது பிளஸ் ஆயிருக்கிற சுச்சுவேஷன்ல கரண்ட் வந்து இதுக்குள்ளால வந்து எப்படி கரண்ட் பாஸ் பண்ண மாறி கீழே பிளஸ் வர்ற சுச்சுவேஷன்ல பார்ப்போம். இப்ப கரண்ட் இதுக்குள்ளால வந்து இப்படி போகும். அப்ப இன்னும் ரெண்டு ஹாஃப் சைக்கிளுக்கும் பல்புக்குள்ளால கரண்ட் போகத்தான் போகும். அது கிளியரா? ஆமாம் சார். ரைட் ஓகே. இப்போ ஓரளவுக்கு படிச்சது ஞாபகம் வந்துட்டுதா அல்லது பிரிட்ஜ் ரெக்டிபிகேஷன் ஒரு சொல்லவா? ஞாபகம் வந்துட்டா ஜோதிச்சு பாருங்க அல்லது சொல்ல. கண்ணனையில படக்கூடிய போல இருக்கு. என்ன சொல்லுங்க சார். ஓகே ரைட். பொதுவா டேட்ஸ் வந்து ரெண்டு தேவைக்கு பாவிக்கிறது. ஒன்று ஹாஃப் வேவ் ரெக்டிபிகேஷன், மற்றது ஃபுல் வேவ் ரெக்டிபிகேஷன். இது ஹாஃப் வேவ் ரெக்டிபிகேஷன். இன்புட் இப்படி கேட்க அவுட்புட் பார்த்த மாதிரி இருந்தா இப்படி போய்க்க கரண்ட் போகும், இப்படி போறது போயிடாது. அப்ப ஹாஃப் சைக்கிள் வரும், அடுத்த ஹாஃப் சைக்கிள் இல்ல, பெண் திருப்பி அடுத்த ஹாஃப் சைக்கிள் இப்படி வந்து. இப்போ ஃபுல் வேவ்ல அரைவாசியே காணில, அரைவாசி தான் வருது. சொல்லுவோம் ஹாஃப் வேவ் ரெக்டிபிகேஷன் சொல்றோம். அப்ப இது வந்து ஒரு ஸ்டெடியா இல்லை, இதுக்கு ஒரு கேப் விட்டு வருது. அப்ப அப்படி அந்த கேப் விடுறத கொஞ்சம் இந்த பிரச்சனையை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணினாங்க. ஓரளவுக்கு ஸ்மூத் ஆக்குறதுக்கு இதுல இன்னொரு ஒரு கம்போனன்ட் ஆட் பண்ணினா கொஞ்சம் அந்த பிரச்சனையை முடிக்கலாம். இன்னும் கம்போனன்ட் ஆட் பண்றோம், வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி வரும் சொல்லிடுமா?
ஞாபகத்துல இல்லையோ? சரி, ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று நாங்க இதுல ஆட் பண்ணிக்க. அப்ப இந்த விதமா கரண்ட் வரைக்கும் இந்த லோட்டுக்குள்ளால கரண்ட் போற அதே நேரம் இந்த கெப்பாசிட்டரையும் சார்ஜ் ஆக போகுது. இப்ப இந்த இதுல பாருங்க, இப்ப தொடக்கத்துல கெப்பாசிட்டரும் சார்ஜ் ஆகுது, பேருந்து அதே நேரம் இதுக்குள்ளால இந்த லோட்டுக்குள்ளாலே கரண்ட் பாஸ் பண்ணுது. பேருந்து இன்புட்ல வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ண வழி கிடைக்க கெப்பாசிட்டர் தனியே சும்மா நாங்க டிஸ்சார்ஜ் ஆகுறத பற்றி யோசிச்சோமே இருந்த தனியாக இப்போ இவ்வளவு மணி வைப்போம், இந்தியால இல்ல இவ்வளவு வந்து வைப்போம். டிஸ்சார்ஜ் ஆகுறதுன்னு பார்த்தா அது இப்படி ஒரு பேட்டர்ன்ல வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு கேர்வ், ஸ்ட்ரைட் லைன்ல இப்படி கேர்வ். இதுல ஒரு சின்ன பாட்டை மட்டும் எடுத்து நான் அதை பெருசா பார்த்தா அதை கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் லைனா எடுக்கிறேன். ஒரு சின்ன பாட்டை மட்டும் தான் எடுத்தேன். இப்ப பொதுவா இப்ப எங்கட சப்ளை இது பார்த்தோம்னா 50 ஹெர்ட்ஸ். இந்த செகண்டுக்கு இப்படி 50 சைக்கிள்ஸ் வருது செகண்டுக்கு. இந்த தனியை இவ்வளவு பார்த்தா இப்ப செகண்டுக்கு 100, அதாவது இவ்வளவும் அல்லது இவ்வளவு பார்த்தேன். அதாவது இங்கே இப்படி ஒரு டைம் இன்டர்வல் நான் பிரிச்சு பார்க்க செகண்டுக்கு 100 டைம்ஸ் வரும். அப்ப செகண்டுக்கு ஒரு 50 டைம்ஸ் வரைக்கும் அது சரியான ஒரு நேரோ டைம். அதாவது இங்கே இருந்து இங்கே வரையும் பார்த்தா 1/50 செகண்ட். இங்கே இருந்து இங்கே வரையும் பார்த்தா 1/100 செகண்ட். ஒரு சரியான ஒரு ஷோர்ட் டைம் இன்டர்வல். அப்ப ஷோர்ட் டைம் இன்டர்வலுக்கு கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மிக கேர்வ் தான். ஆனா அந்த டைம் இன்டர்வல் நரோவா இருக்கேங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும். அப்ப இந்த லோட்டும் சரியான சின்ன லோட் நினைக்க. அதாவது சின்ன லோட் மீன்ஸ் பெருசா கரண்ட் எடுக்கல, ஒரு பவர் குறைஞ்ச லோட் நினைக்க. இந்த சப்ளை இது வோல்டேஜ் டைமோட வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிற ரேட்ல பார்க்க கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிற ரேட் வந்து லோ, டிக்ரீஸ் ஆகிற ரேட் லோ. அப்ப ஒரு சர்டன் டைம் இன்டர்வலுக்கு பிறகு இந்த கேர்வின் படி வோல்டேஜிலும் பார்க்க இந்த கெப்பாசிட்டரால வர்ற வோல்டேஜ் கூட. அப்ப இதுல நாங்க ஒரு சர்டன் டைம் இன்டர்வலுக்கு பிறகு இந்த பாயிண்ட் வோல்டேஜையும் இதையும் கம்பேர் பண்ணுவோமா இருந்தா இந்த வோல்டேஜையும் இதையும் கம்பேர் பண்ணுவோமா இருந்தா கம்பேர் பண்ணைக்கு இது நெகட்டிவும் இது பிளஸும். அப்ப நெஞ்சாலி வேணாமா கரண்ட் போகலாது. அப்ப முழுக்க என்ன கெப்பாசிட்டர் கூடாதான் இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளால கரண்ட் பாஸ் பண்ண போகுது. எதுவரையும்டா அப்ப ஏதோ ஒரு இதுக்கு கெப்பாசிட்டர்ல டிஸ்சார்ஜ் ஆகிக்கொண்டு இருக்கு. எதுவரையும் நடக்க போகுதுண்டா திரும்ப இது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் பார்க்க எங்க கூட வருதோ அது வரையும் நடக்கும். உண்மையா இது ரிடியூஸ் ஆகுறது கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் லைன் என்றது அது இங்க போய் முடிஞ்சிருக்கலாம், அல்லது இப்படி வந்து முடிஞ்சிருக்கலாம், அல்லது கொஞ்சம் இப்படியா வந்து முடிஞ்சிருக்கலாம். அது நான் பாவிக்கிற இந்த கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டன்ஸ்லையும் இந்த லோட் என்ற ரெசிஸ்டன்ஸ்லையும் டிபெண்ட் பண்ணி இப்படி வர்றதுல பார்க்க இப்படி வர்றது ஒன்றில் இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஹையா இருக்க வேணும், அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்தாலும் இதுக்குள்ள பெருசா கரண்ட் வராது. அப்ப பெருசா கரண்ட் போயிலேன்னு எனக்கு கெப்பாசிட்டி பெருசா டிஸ்சார்ஜ் ஆகாது. அதே நேரம் இதுக்கு கணக்க சார்ஜ் இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகிற ரேட் வந்து கொண்டு அவனுக்கு லோவா இருக்கும் எனக்கு இனிஷியலா இருக்கிறதால. இப்போ இது ஒன்றில் ஹை கெப்பாசிட்டன்ஸ் அல்லது இது ஹை ரெசிஸ்டன்ஸ் அல்ல ரெண்டுமே இருக்கிற சிச்சுவேஷன்ல டிஸ்சார்ஜிங் இப்படி நடக்காம கிட்டத்தட்ட இப்படி நடக்கிறதா தான் இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சரியான பவர் குறைஞ்ச லோட்டு தான் நாங்க இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷனை யூஸ் பண்றோம் நாங்க. அப்ப ரியலான சிச்சுவேஷன்ல இங்க வரையும் வர்றதா தான் இருக்கும். பேருந்து திருப்பி இப்படி வந்து பேருந்து அங்கால அப்படியே போகும். அப்ப இப்படி ஒரு கெப்பாசிட்டர் நாங்க ஆட் பண்ணிக்க அவுட்புட் பேட்டர்ன்
நான் நீளமாக்குற மாதிரி இப்படி வரும். அதை வச்சு பாருங்க ஓமா இல்லையாண்டு. ஆமாம் சார். ஓகே. அப்ப மினிமம் இது, மேக்சிமம் இது, இந்த ரெண்டு கேப்புக்கு இடையில வோல்டேஜ் சேஞ்ச் ஆகி கொண்டிருக்க போகுது. அப்ப இந்த டிஃபரெண்ட் ரிப்பிள் வோல்டேஜ் சொல்றாங்க. அடுத்தது இதுல நான் பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறேன். இதுல இவ்வளவுத்தையும் ஒரு கேட்டகரியாகவும் இவ்வளவுத்தையும் இன்னொரு கேட்டகரியாகவும் பார்க்கிறேன். இப்ப முதல் இவ்வளவுத்துக்கு ஏன் சொல்லுங்க பாப்போம். இது கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுதா டிஸ்சார்ஜ் ஆகுதா? இப்ப நான் சொன்னதை திருப்பி சொல்லிங்கன்னாலே டக்குனு அப்படியே சொல்லலாம். சார்ஜ் ஆகுது. ஓகே ரைட். குத்து மதிப்பா சொல்லி தானே விளங்கித்தானே சொன்னீங்க. ஓம் சார். ஓகே ரைட். அதே மாதிரி இந்த பார்ட் வந்து கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுது. அது ஓகேயா? ஆமாம் சார். ரைட். உண்மையா கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு டைம் இன்டர்வல் சரியான குறைவா இருக்கீங்களா நாங்க வளமையா ஸ்ட்ரைட் லைனா கீறுறோம். மற்றபடி உண்மையா மைன்யூட்டா பார்த்தா அது கேர்வ் தான். இப்போ இந்த செட்டப்பை சொல்ற ஹாஃப் ரெக்டிஃபிகேஷன். இதுல என்ன பிரச்சனை, இந்தியாவில இந்த ஹாஃப் இது விடுபடுது. ஆனா சில சுச்சுவேஷன்ல எங்களுக்கு இதே காணுமா இருக்கு. அதாவது சரியான ஒரு பவர் குறைஞ்ச ஒரு லோட் அன்னைக்க, அதாவது பெருசா கரண்ட் எடுக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இதே காணும். ஏட்டா இதையே பாவிப்போம். வேன் நாங்கள் அதை மற்ற நாலு டயோட் பாவிக்கிறத பாவிக்காம இதையே பாவிக்கிறோம்னா இது மேல கோஸ்ட் குறைவு. ஒரே ஒரு டயோட்டோட விஷயம் முடிஞ்சு. அப்போ ஒரு ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை செய்யுதுன்னா கோஸ்ட் முக்கியமான விஷயம். சும்மா ஒரு ஆள் செய்யக்கு அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆனா ஒரு கம்பெனி செய்யக்க ஒரு இதுல வந்து ஒன்றுக்கு 3 டயோட்டை மிச்சம் பிடிக்கிறேன்டாலே ஒரு டயோட் ஒரு ஒரு 2 ரூபாண்டு போட்டாலும் மிச்சம் 6 ரூபா மிச்சம் பிடிக்கும் அந்த இதுல. அப்ப அது ஒரு தொகையா லட்சக்கணக்கில் செய்ய என்னது பெரிய அளவில் அது மிச்சம் பிடிக்கப்படும் அந்த இது. அப்போ கோஸ்ட் தான் அங்க மீனா குறைக்கப்படுது. மற்றபடி பெர்ஃபெக்டான இது இல்லத்தான். ஆனா இது காணுமெண்டா இதையே பாவிக்கும். இப்போ சில சுச்சுவேஷன்ல ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் தான் பாவிக்கும். என்னடா அது காணும் சில சுச்சுவேஷன். ஆனா லோட் கொஞ்சம் பவர் கூடின லோட் இருக்க இது காணாது. அப்ப பவர் கூடின லோட்டுக்கு என்ன பிரச்சனைனா இந்த இது வந்து இங்கேயே முடிஞ்சிடும். இந்த லைன் இங்கேயே முடிஞ்சிடும், இங்கே வரையும் போவாது. அப்ப வேற வழியிலே என்ன ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன் பாவிச்சாகும். இப்ப பெரும்பாலான சுச்சுவேஷன்ல ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் பாவிக்கிறதுல ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன் தான் பாவிக்கிறது. சரியான பவர் குறைஞ்ச லோட் அண்ட் சுச்சுவேஷன்ல மட்டும்தான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் பாவிக்கும். இதுல பார்ப்போம். அப்ப ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன் என்ன, இந்த லோட்டுக்குள்ளால எப்பவுமே ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் போகும். அப்ப இதுல அந்த லோட்டுக்கு வர்ற அந்த 2 டெர்மினலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க பார்க்க வேண்டிய டெர்மினல்ஸ் இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு டயோட்டால என்ன மாதிரி கரண்ட் போகுதோ அதே மாதிரி தான் மெட்டதும் பெறவும். தானே என்ன இதுக்குள்ளால ஒரே டைரக்ஷன்ல போறது பாசிபிள். அடுத்தது இதுக்குள்ளால இப்ப இந்த டயோட்டை பொறுத்தவரையில இதுக்குள்ளால இப்படி வெளியில போற மாதிரி இருக்கு. அது ஓகே. வெளியில போற மாதிரி இருக்குன்னா இது என்ன உள்ளுக்கு போற மாதிரி வரும். இப்ப ரெண்டுமே உள்ளுக்கு போற மாதிரி என்ன இது பிழைக்கு ரெண்டபடியா இது வராது. அப்ப இப்ப நான் சொன்ன ஐடியால இருக்கா, இந்த 5 விடையும் இருக்கா, நீங்களா இருக்க யோசிச்சு பாருங்க.
இப்ப நான் சொன்ன இந்த ஐடியா வச்சுக்கொண்டு நீங்களா இருக்கா யோசிச்சு பாருங்க. அப்படியே எனக்கு சொல்லாம உங்களுக்குள்ள இதுல டிஸ்கஸ் பண்றதுனாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. இந்த உண்மையா டிஸ்கஸ் பண்ணி செய்யறதா தான் பெட்டர். நான் அதை டிஸ்டர்பா பார்க்க மாட்டேன். நீங்க உங்களுக்கு ஒரு விட பேரை சொல்லி அதை சொன்னீங்க கழிச்சு போட்டு சொன்னாலும் ஓகே. 4வது ரைட், பார்க்கலாம். முதல் ரெண்டு சைட்டும் ஒரே மாதிரி முக்கோண பக்கம் இங்கேயும் முக்கோண பக்கம் இருக்குது, மற்ற கோடு இங்கேயும் கோடு இருக்குது, அந்தபடியா ஓகே. ஒன்று பிழைச்சாலும் பிரியோசனம் இல்லை அந்த இது. அப்ப இது நான் என்ன சரியானது இன்னும் நடக்குதுன்றது இருக்கா பார்ப்போம். இப்ப இதுதான் முதல் சரியானது. அது மிச்சாக்களோ ஓகேயா? ஏன்னா முக்கோண பக்கம் இதுல வந்தா இதுக்கு முக்கோண பக்கம் இதுல வரணும். அப்ப இங்க முக்கோண பக்கம் வேணா மெட்டது இங்க கோடு கோடு இதோட இருக்குன்னா மெட்டது இங்க கோடு இதோட இருக்குது. அப்ப என்ன இதுதான் பெர்ஃபெக்டான. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமாம் சார். ஓகே. அப்ப இப்ப சும்மா ஒரு கரண்ட் போற பார்த்து இருக்கா இந்த மாதிரின்னு பார்ப்பேன். அப்ப ஒரு ஹாஃப் சைக்கிள் இந்தியால பிளஸ் இந்தியால மைனஸ் வர்ற சிச்சுவேஷன்ல பார்ப்போம். அப்ப நான் சும்மா நீங்க சொல்றதுக்காக டயட்களுக்கு ஒரு லேபிள் பண்ணி விடுறேன். எதுக்குள்ளால போய் அப்படியே கண்டினியூஸான பாத்துகளை சொல்லுங்க பார்ப்போம். அது இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல கரண்ட் போற பாத் D4க்குள்ளால போய் R7க்குள்ளால D4க்குள்ளால போய் அப்படியே 6க்குள்ளால போய் பிறகு D2க்குள்ளால போகும். ஓகே. இனி அங்கால D3க்குள்ளாலையா அல்லது இஞ்சாலையா? D3ஆல வந்து வெயிட்டா R7க்குள்ளால போய் வரும். இப்ப அதுல ஒரு புள்ள D3 சொன்னது மிச்சாக்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. இல்ல சார், D3க்கால போகாது. அது நார்மல் வயர். ரீசன் சொல்லோட மீன் ஏன் போகாது? அந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்து போன வந்து ஏற்கனவே அதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ரீசன் புல D3க்கால போனா திருப்பி R க்கால போய் D1க்கு போய் சேம் டெர்மினல்ட்டே வந்துரும். அது சும்மா நீங்க லாஜிக்கலா கதைக்கிறீங்க. எனக்கு சரியான ரீசன் சொல்லணும். சும்மா சிம்பிள் ரீசன் தான். சரி, நான் ஒன்று கேட்கறேன் சொல்லுங்க. பொட்டன்சியல் கூடினல இருந்து குறைஞ்சதுக்கா அல்லது எப்படியும் கரண்ட் பாஸ் பண்ணுமா? ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் கரண்ட் பாஸ் பண்ணிக்க பொட்டன்சியல் கூடினல இருந்து தான் குறைஞ்சதுக்கு கரண்ட் பாஸ் பண்ணுமா அல்லது குறைஞ்சல இருந்து கூடினதுக்கு கரண்ட் பாஸ் பண்ணுமா? கூடுதல்ல இருந்து குறைஞ்சதுக்கு. ஓகே ரைட். இதை வச்சு கொண்டு சொல்லுங்க பையனி. B2 வந்து எண்டாகிற பாயிண்ட் பொட்டன்ஷியல் வந்து D3 எண்டாகிற பாயிண்ட் பொட்டன்ஷியலை விட குறைவா இருக்கும். ஏன்னா கரண்ட் போற பாத் பார்த்தோம்டா. சரி, கரண்ட் போற பாத் பார்த்தோம்டா. இதுல இருந்து இதுல வந்து உண்மையா டயோட்லோட்ஸ் இன்னொரு ட்ராப் இருக்கு. பேருந்து இதுல பார்க்க இதுல ட்ராப் ஆக போகுது. பேருந்து திருப்பி ஒரு ட்ராப். அப்ப இதுல இதோட கம்பேர் பண்ணி பார்க்க இது என்ன ஹாயப்பட்டுச்சு. அப்ப குறைஞ்சல இருந்து என்ன கூடினது போயிடாது. ரெண்டபடியா இங்க கரண்ட் கண்டினியூ பண்ற பாத் வந்து இப்படியே வந்து முடியும். அப்ப ஒரு டயட்டுக்குள்ளால கரண்ட்
போற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறது ஃபார்வர்ட் பேஸ்னு சொல்றது. இப்ப இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா இந்த படத்துல இதுல பாத்தீங்கன்னா என்ன கரண்ட் இப்படி போகணுமா டைவர்ட் விடாது. அதாவது உண்மையா பார்த்தோம்னா என்ன இதுல பார்க்க இங்க பாசிட்டிவ் பொட்டன்சியல் இருந்தா தான் என்ன கரண்ட் பாஸ் இங்க மாறி இருக்குது. அப்படி சொல்ற ரிவர்ஸ் பேஸ்ல இப்ப கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றது. அப்ப இப்ப இந்த சுச்சுவேஷன்ல சொல்லுங்க, அதாவது ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு நான் கீறி இருக்கிறேன். இந்த சுச்சுவேஷன்ல எந்தெந்த டயோட் ஃபார்வர்ட் பேஸ்ல இருக்குது, எந்தெந்த டயோட் ரிவர்ஸ் பேஸ்ல இருக்குது. D4ம் D2வும் forward bias. மாறி D1 D3 ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கு. D கரண்ட் போகாத மெத்தட் என்ன ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கு. இதுக்கு இனி பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படி இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அது இப்ப தியரி முறையா படிக்காம சொல்லி சிலோட கன்ஃபியூஸ் ஆயிருக்கக்கூடிய நான் அதில் பற்றி ஒன்றும் கதைக்கல. இப்ப தியரி படிப்பிக்க கொஞ்சம் அதில் இருக்கா கவனிச்சு கொள்ளுங்க வகுப்புல. ஏண்டா ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ், பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது விஷயங்கள். அதனால ஒன்றும் கதைக்கல இப்ப. அப்ப வகுப்புல படிப்பிக்க அதில் பேருந்து பார்த்துக்கொள்ளுங்க அந்த இது. சரி. அப்ப இதுல மெட்ட ஹாஃப் சைக்கிளுக்கு பார்த்தா மெட்ட 2 டயோட்டும் ஃபோர்வர்ட் பேஸ்லையும் இப்ப ஃபோர்வர்ட் பேஸ்ன்னு சொன்ன 2 டயோட்டும் ரிவர்ஸ் பேஸ்ல வேறு. அதை ஏற்றுக்கொள்வீங்களே சீரியல் நினைப்பா. எல்லாருக்கும் காட்டுறதோ. ஓகே சார். ஓகே ரைட். சும்மா இந்த ஒவ்வொரு கேட்டுகளையும் சொல்லுங்க. இன்புட் எப்படி எப்படி இருந்தா அவுட்புட் எப்படி இருக்குமாண்டு. ஜிட்டில படிச்சிருப்பியல் அந்த அடிப்படையில கேட்கிறேன். இன்புட் ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் ரைட். இப்ப இது இன்புட் ரெண்டும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் 1 வரும். மிச்சம் எல்லா சுச்சுவேஷன்லயும் அவுட்புட் வந்து 0. இது இதோட கொம்பையா பண்ணேக்க இது என்ன வித்தியாசம், அண்டோட கொம்பையா பண்ணேக்க நண்டன்றது என்ன வித்தியாசம். அல்லது கேள்விப்படவே இல்லையோ இது நீங்க. நன் கேட் கேள்விப்படவே இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே.
அப்ப முதல் சிம்போலை சொல்லுங்க. முதல் இதோட கொம்பியவனுக்கு இந்த சிம்போல் எப்படி இருக்க மாட்டேன். அந்த சிம்போலுக்கு முன்னுக்கு ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். ரெண்டா அப்ப இதோட முன்னுக்கு ஒரு நொட்கேட்ட போட்டது. அதான் விஷயம் என்ன. ஆம் சார். அப்ப இதுல சும்மா இதுக்கு சொன்னீங்க தானே, ரெண்டும் இன்புட் ரெண்டும் 1 இருந்தா அவுட்புட் 1 அண்ட். அப்ப இதுக்கு சொல்லி இல்லமா மாறி இதுக்கு இதுக்கு சொன்ன இன்புட் மாதிரி வந்து ம் 1 0 இல்லாட்டி 0 0 இருந்தாலும் இது- அவுட்புட் இப்ப- 1 இப்ப- இருக்கும். இப்ப- இப்ப- பொறும், பொறும். சொல்லிக்க சிம்பிளா சொல்லி முடிக்கிறத சொல்லுவாங்க. அதாவது இப்படி இருந்தா இது, இல்லாட்டி எல்லாம் புரியாது. நீ இப்ப சொல்ல வலிக்கிறது கன விஷயம் சொல்லி சொல்ல வர்ற விஷயம். இதுக்கு சிம்பிளா சொன்னது தானே, இன்புட் எல்லாம் 1 இருந்தா அவுட்புட் 1. அதே மாதிரி சிம்பிளா சொல்லி பாப்போம். இன்புட் ரெண்டும் 1 இருந்தா அவுட்புட் 0 இருக்கும். மிச்சம் எல்லா சிச்சுவேஷன்லயும் அவுட்புட் 1 என்ன அப்படித்தானே என்ன. ஆம் சார். ஓருக்கு சொல்லுங்க பாப்பா. இன்புட் 0 0 இருந்தா மட்டும்தான் அவுட்புட் வந்து 0 இருக்கும். மற்றபடி 1 இருக்கும். மிச்சம் எல்லா சிச்சுவேஷன்லயும் 1. அப்ப நோர் இதே மாதிரி முன்னுக்கு ஒரு நோட் போட்டது. அப்ப இங்க ரெண்டும் 0 இருந்தா இங்க 0, இங்க ரெண்டும் 0 இருந்தா இங்க 1 வரப்போகுது என்ன. அதை தவிர மிச்சம் எல்லா சிச்சுவேஷன்லயும் மாறும். எக்ஸோரண்டதா என்ன. முதல்ல அது இந்த சிம்போலை சொல்லுங்க, என்ன மாதிரி வருமானு. இதுல ஏதோ ஒன்று சொல்லி அதோட இப்படி என்ன சொன்னீங்கன்னா சரி. பேசிக்கா இதுல ஏதோ ஒன்று வரப்போகுது, அதோட இந்த சேஞ்ச் என்ன சொன்னீங்கன்னா சரி. சரி, இது மீனிங் என்ன, எக்ஸ்க்ளூசிவ் ஓர் ரெண்டா ஏதாவது ஒன்று 1 வரைக்கும் மட்டும்தான் அவுட்புட் 1 வரும். அப்ப ரெண்டும் 1 வந்தாலும் அவுட்புட் 0 தான். சிம்போல் வந்து அந்த இன்புட் கொடுக்குற பக்கம் அடிஷனலா இன்னொரு இது வந்து நிற்கும். அடுத்தது ஒரு கேட்ண்டா கட்டாயம் இன்புட் 2 டெர்மினல் தான் இருக்கணும்ன்றது இல்ல. அப்ப நோட் கேட்டை தவிர மிச்சம் இல்லாததுக்கு மினிமம் 2 டெர்மினல் இன்புட், மேக்சிமம் கணக்க வர்றதெல்லாம் இருக்கு. அது ரெடிமேடாவே ஐசிஎல்ல இன்புட் கணக்க டெர்மினல்ஸ் உள்ளவர்கள் இருக்கு. அப்ப ஒரு நொட்டை தவிர மிச்சம் எல்லா கேட்டுக்கும் இன்புட் வந்து கட்டாயம் 2 டெர்மினல் தான், ஒரு கட்டாயம் இல்லை. 2 டெர்மினல் பலமே ஒழிய மற்றபடி வேற ஒரு தேவைக்கு 5 டெர்மினல் அப்படி கணக்கு இருக்கிறது எல்லாம் இருக்கு. இப்ப இதுக்கு பார்ப்போம். பொதுவா ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து படிக்காதபடியே நான் சோட்டா சொல்லி கொண்டு போறேன் அந்த இதுல. இப்ப அம்பிளிஃபையரா பார்க்க நாங்க முதல்ல ஏதோ இதுக்கு கத்துனாங்க நினைக்கிறேன். அப்ப 3 ரீஜன் இருக்காங்க. சேச்சுரேஷன் ரீஜன், கட் ஆஃப் ரீஜன், ஆக்டிவ் ரீஜன். ஆக்டிவ் ரீஜனுக்கு இருக்கிறதான் வளமே ஆம்பிளிஃபையரா இருக்க பாவிக்கிறது. இப்ப இது சுவிட்சா பாவிக்க ஒன்று கட் ஆஃப் ரீஜன் அல்லது சேச்சுரேஷன் ரீஜன் சொல்றாங்க. அப்ப அதை நீங்க தியரி படிக்காதபடியே அதை பற்றி கணக்க தேவையில்லை. அதாவது விஷயம் என்னன்னா, இப்ப இதுல நாங்கள் ஒரு வோல்டேஜை கொடுக்க இதுக்குள்ளால இதுக்குள்ளால கரண்ட் போகுது. அந்த கரண்ட் எந்த அளவுக்கு இருக்குமா இருந்தா இந்த டெர்மினலுக்கும் இதுக்கும் இடையில, அதாவது கரண்ட் பாஸ் பண்ணிக்க இந்த கலெக்டர் டெர்மினலுக்கும் எமிட்டர் டெர்மினலுக்கும் இடையில வோல்டேஜ் டிஃபரன்ஸ் நியர்லி 0 வர்ற அளவுக்கு சஃபிஷியன்ட் கரண்ட் இருக்கும். அதான் நல்ல விஷயம். அதுவுமே அதுக்கு நாங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல கழிக்கிற விஷயம் சேச்சுரேஷன் ரீஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் சொல்றோம். அது தியரி நீங்க ப்ராப்பரா படிக்காதபடி அது சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அப்ப நான் அதை பற்றி கதைக்கல. அப்ப இதுல நாங்கள் ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணிக்க இதுக்குள்ள கரண்ட் பாஸ் பண்ண போகுது. அது எந்த அளவு கரண்ட் பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த வேல்யூஸ் இருக்குமா இருந்தா இந்த கலெக்டர் டெர்மினலுக்கும் எமிட்டர் டெர்மினலுக்கும் இடையான வோல்டேஜ் டிஃபரன்ஸ் நியர்லி 0 வர்ற அளவுக்கு
சஃபிஷியண்டா இருக்கும். அப்ப இப்ப பார்ப்போம். அப்ப இப்படி ஒரு படம் இருக்கின்ற நேரத்தில் இதுதான் அந்த அவுட்புட் டெர்மினல். அது அப்படி காட்டியிருக்கணும். இதுதான் அந்த அவுட்புட்ன்றதை. இப்ப இது வளமையா படிச்சாக்களுக்கு ஓகேயா இருக்கும். பேசுறாள் உங்களுக்கு பார்க்க ஒரு புதுசா இருக்கலாம் படிக்காதபடியே. அப்ப இப்ப நாங்க என்ன பார்க்கணும், இதுல நாங்க கொடுக்க இந்த அவுட்புட் என்ன மாதிரி இருக்குது, அப்ப இது எதுக்கு சரியா இருக்குன்னு பார்ப்போம். இதுல ஏயுக்கோ பியுக்கோ நாங்க 1, அதாவது ஒரு ஹை வோல்டேஜ் 1 அர்த்தம் 5 வோல்டேஜை கொடுக்குறோம் அர்த்தம். அது ஏயிலேயோ அல்லது பியிலேயோ ஏதோ ஒன்றுக்கு 5 வோல்டேஜை கொடுத்தாலே கரண்ட் இப்படி பாஸ் பண்ற சிச்சுவேஷன். கரண்ட் போகுதுண்டா அப்ப என்ன, இது ரெண்டுக்கும் இடையில வோல்டேஜ் டிஃபரண்ட், அப்ப 0 வரணும். அப்ப அவுட்புட் வந்து 0 வரும். அப்ப இங்க 5 வோல்டேஜ் கொடுக்குறேன்டா என்ன, அது சிக்னல்ல 1 அர்த்தம். அப்ப ஏ பி அங்கால அவுட்புட் பார்க்க ஏ 1 இருந்தாலும் சரி அல்லது பி 1 இருந்தாலும் சரி அல்லது ரெண்டும் 1 இருந்தாலும் சரி அவுட்புட் என்ன, 0 வருது. இதுல எது சூட்டபிள் ஆனது? முதல் நான் இந்த ட்ரூத் டேபிள்ல தேவையானதை மார்க் பண்ணினது ஓகேயா, இது இது நான் இங்க இது 0 இதை மார்க் பண்ணினேன். ஏதோ ஒரு 1ண்டா கரண்ட் போகும்ன்றதான் என்ன விஷயம். அப்ப இது விலங்கையிலேண்டா சொல்லுங்க, கரண்ட் போட்டு காட்டுனா அது ஓகேண்டா அடுத்த கட்டம் யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி பேட்டர்னுக்கு இப்படி வரணும்டா அது என்ன கேட். NOR gate. ஏன்னா ஏதோ ஒன்று வரைக்கும் அவுட்புட் 1 வந்து ஓவர், இது என்ன அதுக்கு மாறி வருது ஒரு நோட் போட்ட மாதிரி. அப்ப என்ன, இது வந்து நோ கேட். வேற யாருக்கு என் பிரச்சனை இருந்தா சொல்லணுமா? ஓகே, நோட் அடுத்த போறேன். பிரச்சனை சொல்லணும், புது வீசாம இருக்கிறேன். In a uniformly charged insulated sphere, இத இப்படி ஒரு வசனம் வந்தால் சரியோன்னு சொல்லுங்க. யூனிஃபார்ம்லி சார்ஜ் கண்டக்டட் ஸ்பியர் ரெண்டு சொன்னா சரியா பிள்ளையா? இது கேள்வியில யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்சுலேட்டட் ஸ்பியர் இருக்குது. நான் கேட்கிறேன் ஒரு இன்னொரு கேள்வியில யூனிஃபார்ம்லி சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர் வந்தா அது சரியா பிள்ளையா? ஏன் பேருக்கு உள்ளுக்கு கதைக்கிறேன்னா, வெளி சர்வீஸ்ல கேட்கிற உள்ளுக்கு கதைக்கிறேன்னா, உள்ளுக்கு சும்மா அப்படி மூடி சார்ஜ் எடுக்கிறேன். அப்ப adjacent சார்ஜஸ்க்கு இடையில இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. சேம் டைப் ஆஃப் சார்ஜஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இது ஃப்ரீயா மூவ் பண்ற சிச்சுவேஷன் இருந்தா இருந்தேன் எல்லாமே மூவ் பண்ண ரை பண்ண போகும். மூவ் பண்ணி கடைசியா போக இடம் இல்லாம இந்த எல்லாம் வெளியில தான் வந்து நிற்கும். அப்ப இது ஒரு கண்டக்டிங் ஸ்பியர்ண்டா கடைசியா எல்லாம் சார்ஜ் எல்லாம் ஒன்று தள்ள எல்லாம் கடைசியா வந்து அவுட்டர் சர்வீஸ் எல்லாம் முழு சார்ஜும் வந்து நிற்கும் ஒரு கண்டக்டிங் ஸ்பியர். அப்ப ஒரு கண்டக்டிங் ஸ்பியரை வந்து நாங்களே இன்னொரு யூனிஃபார்மா சார்ஜ் பண்றது பாசிபிள் இல்லை. ஏன் லைட் சார்ஜ் அன்னைக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் செக் பண்ண கடைசியா ஒன்று தள்ள கடைசியா எல்லாம் போக இடம் இல்லாம சர்வீஸ் அவுட்டர் சர்வீஸ் எல்லாம் வந்து நிற்கும்.
அப்ப ஒரு பெர்ஃபெக்ட்லி இன்சுலேட் வேண்டா மட்டும்தான் என்ன விட்ட சார்ஜ் அந்த இடத்துலயே தொடர்ந்தும் இருக்கு. அப்ப ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் கதைக்கிறது தொடர்ந்தும் அப்படியே சார்ஜஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணுமா இருந்தா அது ஒரு பெர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டரா இருக்கணும். ஒரு பெர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை. இன்சுலேட்டிங் தன்மை கொஞ்சம் கூட அப்படி இப்படி கதைக்கலாம். அப்ப ஒரு இன்சுலேட்டிங் தன்மை கூடுனதுக்கு சார்ஜ் பண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கு. ஒரு 2-3 நாளே அப்புறம் வந்து அப்படியே இருக்க மட்டும் இல்லை. அப்ப கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இந்த இன்சுலேட்டிங் இது கதைக்கிற கொஞ்சம் கற்பனையான விஷயம் தான். இப்ப நாங்களே என்ன அது சார்ஜ் எல்லாம் அப்படியே விட்டு அந்த இடத்துல இருக்கின்ற அசைன் பண்ணி கொண்டு தான் நாங்க செய்வோம். அதுக்காக 4-5 நாளே அப்புறம் வந்து பார்த்தா அப்படியே சார்ஜ் இருக்க மாட்டேன் இல்லை. சரி, இப்ப இங்க இன்சுலேட்டிங் ஸ்பேர் அதை யூனிஃபார்ம்லி சார்ஜ் பண்ணிருக்க வேண்டாம் என்ன அங்க சென்டர்ல இருந்து ஃபுல்லா யூனிஃபார்மா சார்ஜ் பண்ணி பெற்று இருக்குது. அப்ப இது இன்சுலேட்டர்ன்றபடி அது அந்த சார்ஜ் பண்ணது அப்படி அந்தந்த இடத்துல இருக்குன்னு நாங்க அசீவ் பண்ண போறோம். இப்ப இதுல கோசஸ் தியரம் ஒன்று பாவிக்கிறேன் நாங்க. அது என்ன கோசஸ் தியரம் அதை சொல்லுங்க பார்ப்போம். அதை சொல்லணும். என்னது கோசஸ் தியரம்? ஷோர்ட்டா சொல்லுங்க, சும்மா அந்த ஈக்குவேஷன் சொன்னாலே காணுங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து Q net over epsilon naught க்கு ஈக்குவலா இருக்கும். என்னத்துங்க? Q outward flux over epsilon இது naught. அவுட்புட் ஃப்ளக்ஸோ? Not net charge outside, net charge. அவுட் சைட் ஒன்றும் இல்லை. ஒரு என்க்ளோஸ் சர்ஃபஸ் ஒன்று நாங்க எடுக்கிறோம். அதாவது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணின ஒரு சர்ஃபஸ் ஒன்று எடுக்கிறோம். அதுக்குள்ளால வெளியில போற டோட்டல் ஃப்ளக்ஸ் தான் இது. அது வந்து என்னத்துக்கு ஈக்குவலா இருக்கும்டா என்க்ளோஸ் சார்ஜ் ஓவர் எப்சைலனுக்கு ஈக்குவலா இருக்கு. அதான் நான் எடுக்கிற இந்த க்ளோஸ் சர்ஃபஸுக்கு உள்ளுக்கு இருக்கிற நெட் சார்ஜ் தான் இது. தியரி கிளியரா இருக்கும். அப்ப இது என்ன தேவைக்கு நாங்க யூஸ் பண்றோம்டா ஃபீல்ட் இன்டென்சிட்டியை காண்றதுக்கு இந்த தியரியில் நாங்க பாவிக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து ஏஎல் சிலபஸுக்கு ஒரு யூனிஃபார்மான ஃபீல்டு இருக்கிற கேஸுகள் மட்டும்தான் நாங்க பார்க்குறோம். அதாவது அட்வான்ஸ் மேத்ஸ் ஒன்றும் பாவிக்காம சும்மா நார்மலா சால்வ் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இதுல வா. அப்ப நான் ஒரு தியரி விளங்கி இருக்கான்னு பாக்குறதுக்காக நான் ஒரு டேட்டா சொல்றேன், அதன்படி நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி. ஒரு ஸ்பேர் இருக்கு, இது யூனிஃபார்மா சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கொள்வோம். என்ன ரேட்ல சார்ஜ் பண்ணியிருக்கேன்டா ஒரு சிக்மா கூலோம் பெர் மீட்டர் கியூப் என்ற ரேட்ல சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு வைப்போம். இது இந்த ரேடியஸ் ஏன்னு வைப்போம். இப்ப நான் இதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளவு தேவை. அதாவது சென்டர்ல இருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல எனக்கு இந்த பாயிண்ட்ல ஃபீல்ட் இன்டென்சிட்டி எனக்கு தேவை. அப்ப இந்த கோசஸ் தியரத்தை என்னென்று பாவிச்சு அதுல இருந்து ஃபீல்ட் இன்டென்சிட்டி காணுவீங்க. சொல்லுங்க.
E into 4 pi x squared வந்து வெயிட், நீங்கள் எடுக்கிற sigma அந்த into கோச இல்ல போறோம் முதல் முதல் volume. நாங்க போறோம் முதல் நாங்க சொல்லுவோம். இப்ப இதுக்கு ஒரு கோச சர்வஸ் கன்சிடர் பண்ண போறீங்கன்னா எப்படி அந்த கோச சர்வஸ் எடுக்கிறீங்க அதாவது சொல்லுங்க. நீங்கள் எடுக்கிற கோச சர்வஸ் சொல்லுங்க இப்படித்தான் எடுக்கிறீங்க. சென்டர்ல இருந்து x டிஸ்டன்ஸ்ல ஓகே ஓகே ரைட் ரைட். இது நீங்கள் எடுக்கிற ரேடியஸ்ல எடுப்போம். அப்ப இதுல லைன் ஆஃப் ஃபோர்ஸ் பேட்டர்னை பார்த்த மாதிரி இருந்தா அப்படி அப்படியே வெளியில போறதா இருக்கு. அதாவது அந்த சர்ஃபஸுக்கு பெர்பெண்டிகுலராகவே போறபடியா டோட்டல் ஃப்ளக்ஸை ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த இ இன்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த குட்டி ஏரியாவை மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி பார்க்க ஓவராலா பார்க்க என்ன இ இன்டு அதாவது அந்த ஃப்ளக்ஸுக்கு பதிலா இ இன்டு ஏரியா என்ற சம் அண்ட் என்ன 4 பை ஆர் ஸ்கொயர் வரப்போம். இனி அங்கால சொல்லுங்க இன்ஃப்ளோ ஸ்டார்டிங் இனி Sigma into 4 by 3 pi r cube over epsilon naught. 4 by 3 pi x cube என்ன ஓவர் எப்சிலான். And E is a proportional to இது 4 by x squared என்ன x squared proportional to x square അതുമേ ഇച്ചവെല്ലാം കൺസേൺ ആണ്. இங்கே x வர்க்கம் இங்கே x cube பெறோடியா E proportional to x and வரும். ஓகேயோ? இப்ப நான் இன்னொரு பாயிண்ட கன்சிடர் பண்றேன். அது இங்கேண்டா சென்டர்ல இருந்து வெளியில ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல. அப்ப இந்த ஆர்ன்றது கிரேட்டர் தான் ஏ. அப்ப இந்த கேஸ்ல கோசஸ் தியரம் என்ன மாதிரி அப்ளை பண்ணலாமா சொல்லுங்க. குயிக்கா. E into 4 pi r squared equal to rho into 4 by 3 pi a cube over epsilon naught. ரைட். அப்ப இங்கே என்ன வரப்போகுது E proportional to E proportional to a cube over r squared. ஏன்றது கன்சர்ன் தானே, இது ஒரு சொல்லிட்டு தானே ஏ கன்சர்ன். வேரியபிள் ஆர் மட்டும் தானே. இ ப்ரொபோசல் டு 1 ஓவர் ஆர் ஸ்கொயர் வரப்போ. அப்ப உள்ளுக்கு பார்த்தோம்னா இ ப்ரொபோசல் டு ஆர். இப்ப சென்டர் வரையும் இ ப்ரொபோசல் டு ஆர். சென்டருக்கு வழியில வந்து சாரி சர்வஸ் வரையும் இ ப்ரொபோசல் டு ஆர். சர்வஸுக்கு வழியில இ ப்ரொபோசல் டு 1 ஓவர் ஆர் ஸ்கொயர் இருக்கு. அது ஓகேயா? ஓகே ரைட். இப்ப இனி பொட்டன்சியல கயர் இதுல எடுத்துட்டா இதுல பொட்டன்சியல் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிடுமா? இந்த இடத்துல பொட்டன்சியல் எவ்வளவு
சரி, அது இருக்கட்டும். ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூ, அதுல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல பொட்டன்சியல் எவ்வளவுன்னு சொல்லிடுமா? ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல பொட்டன்சியல் எவ்வளவு? Q over 4 pi epsilon naught R. இப்ப இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன மாதிரி போகுதோ இதுல இருந்து என்ன மாதிரி லைன் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கோ இந்த ஏ என்ற இதை நான் சும்மா மார்க் பண்ணி போடுறேன். சும்மா இதுல இந்த ஏ டிஸ்டன்ஸ் இதன் சும்மா நான் ஒரு வெர்ச்சுவலா தான் நான் சும்மா மார்க் பண்ணேன். மற்றபடி பாயிண்ட் சார்ஜ் அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஏ டிஸ்டன்ஸ் நான் சும்மா மார்க் பண்ணிருக்கு. இங்க வருவோம் இனி. இப்போ இது ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் பேர். இந்த சர்ஃபஸுக்கு வெளியில நான் ஒரு கோசஸ் சர்ஃபஸை கன்சிடர் பண்ணிட்டு எனக்கு என்க்ளோஸ் சார்ஜர் எனக்கு தேவைப்பட்டது. அதுக்கு இப்படி ரிலேஷன் வந்து இப்ப இந்த பாயிண்ட் சார்ஜுக்கு நான் ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல ஈக்கு ஒரு ரிலேஷன் எடுத்தா என்ன வருமோ அதே ரிலேஷன் தான் இங்க வந்தது. ஆனா என்ன ஆர் கிரேட்டர் தேன் ஏஆ இருக்கும். ரெண்டபடியா இதுக்கு இஞ்சால இதுக்கு இருக்கிற பொட்டன்சியல் என்னவோ அதே தான் இதுக்கும். ஏனென்றா பொட்டன்சியல் டிஃபைன் பண்ணப்படுது என்னண்டு இன்ஃபினிட்டியில இருந்து. இன்ஃபினிட்டி நாங்க சொல்றது எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லாத ரீஜன். அதுல இருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு யூனிட் பாயிண்ட் சார்ஜை கொண்டு வந்து பிளேஸ் பண்றதுக்கு ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா நாங்க செய்யற ஒர்க் டன் எகெயின்ஸ்ட் ஃபீல்ட். அப்ப ஃபீல்டு பேட்டர்ன் இதுல என்ன மாதிரியும் அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் இந்த ஏக்கு அங்க அழிருக்க போகுது. அப்ப நான் இப்ப இதுவரையும் தான் நான் பார்க்கிறேன். இதுவரையும் ஒர்க் டன் பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன மாதிரி ஃபீல்டு பேட்டர்னோ அதே தான் இங்கேயும் இருக்கிறபடியா அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் பெறப்போகுது. என்றபடியே V is equal to அந்த டோட்டல் சார்ஜ் ஓவர் 4 pi epsilon R வரப்போகுது. அதே விஷயம் தான் இங்க வரும். அப்ப இது யூனிஃபார்ம்லி சார்ஜ் பேரா இருந்தா என்ன, அவ்வளவு ஃபுல் சார்ஜையும் கொண்டு போய் இதுல ஒரு பாயிண்ட் சார்ஜா வச்சா என்ன, இன்ஃபினிட்டியில இருந்து ஏ வரையும் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்ன்றதோ அல்லது பொட்டன்சியல் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்ன்றதோ சேம். அப்ப இதுக்கு உள்ளுக்கு தான் வித்தியாசம் வரப்போகுது. இப்ப நான் சொன்ன அவ்வளவு யோசிச்சு பாருங்க. ஓகே ரைட். இனி இதுக்கு உள்ளுக்கு பார்த்தா எக்ஸாம்பிள் இது ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் பார்த்தா முழு சார்ஜும் இஞ்சுதான் இருக்கும். அப்ப இதுக்கு உள்ளுக்கு நாங்க கோசஸ் சர்வஸை கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா அப்ப என்க்ளோஸ் சார்ஜ் 0. அப்ப ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 வேறு. ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0 வேண்டா என்ன இந்தியால ஒர்க் டன் வராது. அந்தபடியே இதுல கண்ட பொட்டன்சியல் தான் உள்ளுக்கு எல்லா இடமும் இருக்கு. எதுக்கு ஒரு கண்டக்டிங் ஸ்பியர். ஆனா இங்க யூனிஃபார்ம்லி சார்ஜ் என்றபடியா இதுல இருந்து நான் இந்தியாவில ஒரு பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்றது இன்னும் நான் ஒர்க் செய்ய வேண்டித்தான் இருக்கு. மெயின் ஃபீல்டு எப்படி இருக்கு ரெண்டபடியா என்ன இன்னும் இந்தியாவில வரைக்கும் பொட்டன்சியல் இன்க்ரீஸ் ஆகிறதா தான் இருக்கு. இன்னும் இந்த சர்வஸுக்கு உள்ளுக்கு வரைக்க இது ஒரு கண்டக்டிவ் ஸ்பியரா இருக்குமே பொட்டன்சியல் ஒரு சேஞ்சும் இல்லை. சேம் பொட்டன்சியல் இருக்கும். அதாவது இன்சைட்ல இந்த பாயிண்ட் நாங்க கன்சிடர் பண்ணாலும் எல்லாம் சேம் பொட்டன்சியல். ஆனா இங்க அதாவது யூனிஃபார்ம் டிஸ்சார்ஜ் ஸ்பியரை பொறுத்தவரையில
இதுல இருந்து சென்டர், அதாவது இன்ஃபினிட்டில இருந்து இது வரை பொட்டன்சியல் இன்க்ரீஸ் ஆனது. ஆனா இந்த ரேட்ல, ஆனா இதுக்கு இஞ்சாலையும் என்ன இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. ஆனா அது எவ்வளவுன்றது தெரியும், ஆனா இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. என் காண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். மற்றபடி இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. என்ன சென்டர் வரை பொட்டன்சியல் திருப்பி இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. ஏன் ஃபீல்ட் இப்படி டிரெக்ஷன் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆனது நாங்க ஒர்க் செய்து தான் ஆகும். அவ்வளவு மூவ் பண்ணி வச்சு பாருங்க. sir. பெரிய கேள்விக்கு வரும். In a uniformly charged insulating sphere with distance from the center, electric field intensity and electric potential decreases. சரியா இல்லையா? இல்ல இது என்ன காரணம்? இது என்ன காரணத்தால புல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆகும். ரைட். அடுத்தது electric field intensity and electric potential increases. இதால புல ஒன்று சோறாப்புலையா டக்குனு சொல்லிவிட்டு போயிடலாம். எலக்ட்ரிக் இது ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் இல்ல, ஆகும். அதுல பார்க்க இது சிம்பிளா தெரியுமല്ലോ. பொட்டன்சியல் ஆமா. சென்ட்ரல் அண்ட் மேக்ஸிமம். அப்ப டிஸ்டன்ஸோட வந்து பார்த்தா இந்த பொட்டன்சியல் டிக்ரீஸ் ஆகிக்கொண்டு போகணும். இதுல என்ன இன்க்ரீஸ் ஆகுது. என்னுடைய பெர்ஃபெக்டா முதல்ல ஒரு சிம்பிளா பிள்ளை ஒன்று இருக்கு இல்ல சிம்பிளா தெரியல தான் முதல் டக்குன பாத்துறோம். உண்டு புள்ளையண்டா புள்ளதான் சோறா, சரியண்டா தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. புள்ளையண்டா சோறா புள்ளதான். அப்ப இது கன்ஃபார்மா தெரியுதோ அது டக்குன பாத்துருவோம் அந்த விஷயத்தை. அடுத்ததை பார்ப்போம். Electric field intensity increases and then decreases. Electric potential remained unchanged and then decrease. இது என்ன மாதிரி? இல்ல இதுல எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ரிமைன் அன்சேஞ்ச் என்றது இல்லையே, அது கண்டினியூஸாவே சேஞ்ச் இருக்கு. அப்ப என்னபடியே என்ன இது இவ்வளவுதான். அப்ப அதுல ஏதோ ஒரு பார்ட் பெர்ஃபெக்டா பிள்ளைன்னா அதோட முடிச்சுட்டு போயிடும் மங்காட. அடுத்தது electric field intensity increases and then decreases. Electric potential decreases continuously. இது என்ன மாதிரி? இந்த கணக்கு யோசனை முதல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சொல்லுங்க, இப்ப இந்த பொட்டன்சியல் சொல்லுங்க. சரி. இது ஃபீல்ட் இன்டென்சிட்டியா இல்ல ரெண்டும் சரியா? ரெண்டும் சரி. ரெண்டும் சரி. ஏண்டா முதலாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ் தென் டிக்ரீஸ். ஏண்டா சர்ஃபஸ் வரையும் ப்ரொபோஷனல் டு ஆர், அப்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. when inversely proportional to r square, அப்ப ப்ரொ டிக்ரீஸ் ஆக போகுது. அந்த விஷயம் சரி. அடுத்த எலக்ட்ரிக் பொட்டன்சியல் டிக்ரீசஸ் கண்டினியூஸ்லி. ஏற்கனவே பார்த்தா என்ன இன்ஃபினிட்டில இருந்து வாங்க பொட்டன்சியல் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வந்தது. இது நாங்களே நெஞ்சே இருந்து இப்படி பார்க்கிறோம். ரெண்டபடியா என்ன அது டிக்ரீஸ் ஆகுது. ரெண்டபடியா என்ன ரெண்டுமே சரி.
Right, அடுத்த பாபா. Which of the following statements are correct regarding transformers? முதல் டிரான்ஸ்ஃபார்மர் என்றது என்ன தேவைக்கு பாவிக்கிறது? சொல்லுங்க பிள்ளை, டிரான்ஸ்ஃபார்மர் என்ன தேவைக்கு பாவிக்கும்? வோல்டேஜை வந்து சேஞ்ச் பண்ணி கரண்ட் அலோவ் பண்றதுக்கு. சரி, அப்ப டிரான்ஸ்ஃபார்மரை நாங்க ஏசிக்கும் பாவிக்கலாம், டிசிக்கும் பாவிக்கலாமா? என்ன மாதிரி அது? ஏசிக்கு. ஏசிக்கு மட்டும்தான் பாவிக்கலாம். அதுல ஏதாவது ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் அப்படி எல்லாம் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல டைப்ஸ். ஆம் சார். ஸ்டெப் அப் அண்டா என்ன மீனிங்? ஸ்டெப் டவுன் அண்டா என்ன மீனிங்? ஸ்டெப் அப்னா வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகே ரைட், பெட்டர் மாறி. அப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மரால நான் சொல்றேன், சரியா ஒளி சொல்லுங்க. வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்றேன் ஒன்று. அடுத்தது நான் சூட்டபிளான டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி கரண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்றேன் இன்னொன்று. அடுத்து இன்னொன்று சொல்றேன், சூட்டபிளான டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்றேன். மூன்றுமே சரியா பிழையா? சரியண்டா அதாவது எந்தெந்த டிரான்ஸ்ஃபார்மர், எந்தெந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சொல்லி சொல்லிட்டா சரி. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி எதுக்கு வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே ரைட். சரி, மெட்டது கரண்ட்டுக்கு. கரண்ட் மெட்டது பவருக்கு. என்ன பதில காணு? சரி, முதல் பவரை சொல்லுங்க பாப்பா. கரண்ட்டுக்கு முதல் பவரை சொல்லுங்க முதல். கரண்ட்டுக்கு முதல் பவரை இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லையா அதை சொல்லிட்டு. பவர் வந்து மாறக்கூடாது. பவரை வந்து நாங்க சேஞ்ச் பண்ணிடலாம். உண்மையா ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் என்றாலே இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் சேம். அதே கற்பனையான விஷயம் தான், ஐடியல் தான். அப்ப ரியலான சிச்சுவேஷன்ல இன்புட் பவர்லும் பார்க்க அவுட்புட் பவர் அப்போ லோவா தான் இருக்கு. ஏன்னா அதுல வைண்டிங்ல லோஸ் வரும், மற்ற ஃபீல்ட் டெண்டோட லிங்காயக்க லொஸ் வரும், மற்ற கோர்ல எடிக்கரன் லொஸ் வரும். இப்படிப்பட்ட லொஸ்களால பவர்ல வந்து ஒரு லொஸ் வரும். இன்புட் பவர் ரியல் சிச்சுவேஷன்ல அவுட்புட் பவர் லோவா தான் இருக்கும். ஆனா ஏழுக்கு நாங்க பொதுவா ஐடியலா தான் எடுக்கிறோம். நாங்க அப்ப ஐடியலா எடுத்தா அது இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் சேமா இருக்கும். இது என்னவோ கடைசி வரையும் பவரை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நான் இன்க்ரீஸ் பண்ணிடாது. அப்ப ஐடியலா பார்த்தாலே பவர் சேம்ண்டா வோல்டேஜ் கூடினா அப்ப கட்டாயம் என்ன கரண்ட் குறையவே வரும். அப்ப நாங்க கரண்டா கூட்டணும்டா என்ன வோல்டேஜை குறைச்சு விட்டா கரண்ட் கூட வரும்.
ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணினா நாங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். மற்றபடி பவரை நான் ஒன்று டிரான்ஸ்ஃபார்மரால் நான் பவரை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அவ்வளோ கிளியரா? ரைட். இனி பார்ப்போம் கேள்வி. கரெக்ட், சரியானது கேட்டு. முதலாவது, rate of change of magnetic flux obtained by the secondary circuit can be increased by using soft iron core. Rate of change of magnetic flux. அதாவது பிரைமரி கோயில இருந்து வர்ற ஃப்ளக்ஸ், இந்த ஃப்ளக்ஸை லொஸ் இல்லாம செகண்டரி கோயிலோட லிங்க் ஆக நாங்க இந்த சாஃப்ட் அயன் கோரை யூஸ் பண்ணினோம். அப்ப ஏஆர் கோரோட கம்பேர் பண்ணிக்க சாஃப்ட் அயன் கோர்ல வந்து லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸ் அங்க கூடவே இருக்கு. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அங்க கூடும். அப்ப ஓவராலா என்ன ஃப்ளக்ஸும் அப்ப இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கு. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தால் அந்த ஃப்ளக்ஸ் மேக்னிடியூட் அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதால என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் அங்கே இன்க்ரீஸ் ஆகும் வந்துருச்சு. அதனால நாங்களே என்ன இந்த சாஃப்ட்வேர் கோரை யூஸ் பண்றோம், ஏஆர் கோர் பதில். ஓகே, இல்லை ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா? ஓகே சார். ஓகே. அடுத்தது, an insulating substance is kept between the thin laminated sheets of soft iron cores to increase the eddy current. எடி கரண்ட்ன்றது ஃபுல்லா மெட்டலா இருந்து அதுக்கு ஒரு ரூபா தான் எடி கரண்ட் பிளஸ் சேஞ்ச் விலைக்கு. அதை நாங்களே என்ன லேமினேட்டர் சீட்ஸை யூஸ் பண்ணிக்க அதை வந்து கண்டினியூஸா கரண்ட் பாஸ் பண்ணாமல் ரிடியூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ நாங்கள் லேமினேட்டர் சீட்ஸை யூஸ் பண்றது வந்து எடி கரண்டை ரிடியூஸ் பண்றது. இதுல சொல்லியிருக்கு, அண்ட் இன்சுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் கீப் பிட்வீன் த தின் லேமினேட்டட் சீட்ஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் கோர்ஸ் டு இன்க்ரீஸ் எடி கரண்ட்னு சொல்லியிருக்கு. அது மாறி இந்த வழியா என்ன இது விட. அது ஓகேயா? ரைட். அடுத்தது, only alternating current can be used as an input in transformer. சேஞ்ச் இருந்தால் தான் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வரும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருந்தால் தான் எங்கால இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் பண்ணப்படும். அது சரி. இந்த இன்புட்ன்ற சொல்லு என்ன மாதிரி தேவையோ இல்லை, அதாவது அவுட்புட் வந்து ஒரு ஸ்டெடியா வர்ற மாதிரியான சிச்சுவேஷன் மாறுறது பாசிபிள் இருக்கான்னு. சரி, அதை விடுவோம். அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருந்தது தேவையில்லை. அப்ப பொதுவாக நாங்கள் ஏசி சிக்னல் தான், ஏசி சிக்னல்ல சைன் வேவ் சிக்னல் தான் யூஸ் பண்ண நாங்கள். இப்போ சைன் வேவ் பேட்டர்னா அங்கே அவுட்புட்டும் சைன் வேவாக தான் வரும். அது அப்படி. ஆனால் ட்ரையாங்குலர் வேவ்ண்டா யோசிச்சு பாருங்க, இப்படி இப்படி பேட்டர்ன் வரைக்க. அப்ப அந்த சேஞ்ச் பார்க்க அவுட்புட்டுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வரும். அது நார்மலா தேவையில்லை, சும்மா அப்புறம் ஒரு கவர்மெண்டா யோசிச்சு பாருங்க. இது அடுத்து இதை பார்ப்போம். A force tension is applied more than enough magnitude in a plastic bar and then removed gradually. Which graph correctly show the stress against strain graph for the bar? இது பிளாஸ்டிக் பார்ன்னு சொல்லிக்கொண்டு அடுத்தது மோர் தேன் இனஃப் மேக்னிடியூட், ஏதோ ஒரு சேஞ்ச் வர்ற அளவுக்கு போதுமானவங்க ஃபோர்ஸ் அங்கே அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அப்ப ஒரு நார்மலா நாங்க இந்த ஸ்ட்ரெயினுக்கும் டென்ஷனுக்கும் தீர்வமா இருந்தா ஈக்குவேஷன் வந்து y is equal to FL over A into E. இந்தியாவைய
என்ற விஷயம் இல்லை ஸ்ட்ரெயின் என்ற சொல்லி பாவிக்கிறோம். அப்ப இல்ல கொண்டு வந்து இங்கே நான் பிரிச்சு விடுறேன். அப்ப எஃப் தான் டென்ஷன். அப்ப இதுக்கும் வேக அப்ப நார்மலா என்னது ஒரிஜினல் போற ஸ்ட்ரைன் லைன். ஆனா இங்க என்ன அந்த பிளாஸ்டிக் பிஹேவியர் வரப்போ அப்ப அந்த பிளாஸ்டிக் பிஹேவியரை வச்சு பார்க்க அப்ப என்ன அங்க இருக்க வேணும். அது இந்த விடையிலே அது சரியா இருக்கு. இந்த பிளாஸ்டிக் பிஹேவியர் வரைக்க எங்கே அது எந்த விட அதுக்கு சூட்டபிளா இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து அது லாஸ்டிசிட்டி வந்து இல்லாம போயிடும். அப்ப இனிஷியல் பழைய லென்த் பொசிஷனுக்கு திரும்ப திரும்பி போகும். வராது. அப்ப இனிஷியலுக்கு திரும்பி வராத அப்ப இந்த விட அப்ப நாலாவது ஆன்சர். நாலாவதான் பெரும் என்ன நாலாவது போட்டு answer. அரோ போட்டு காட்டி இருக்கிறேன். இதுலதான் சேஞ்ச் இருக்கு. ஓகே நினைக்கிறேன். என்ன ஓகே ஆமாம் சார். ரைட். இதை பார்ப்போம். The center of gravity of a solid sphere with radius 2r is O. In the center line. Then a solid spherical part of radius r is removed from the big sphere as shown in the figure. And that space is fully filled with a different substance if the density of this substance is 8 times of the density of big solid sphere. Right. இப்ப முதல்ல அந்த ரிமூவ் பண்ணின பாட்டையும் மிச்ச பாட்டையும் நாங்க சும்மா கம்பேர் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணின பாட்டுன்ற மேஸ் எம்மா இருந்தா இப்ப மிச்சமே இருக்க போதுதானே ஒரு பாட் அதுகின்ற மேஸ் எவ்வளவா இருக்குமென்று இன்னென்று பார்க்கறது. ரிமூவ் பண்ணின பாட்டுன்ற மேஸ் எம்மண்டா மிச்ச பாட்டுன்ற மேஸ் என்னென்று பார்க்கறது. தியரியை சொல்லி இப்ப இந்த விடையை சொல்லும். PM இருக்கும். என்னென்று கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்குரிய தியரியை சொல்லுங்க. சொன்னா அடுத்த இடம் சரி இவ்வளவு பார்க்க. நாங்க அந்த டிஸ்க வந்து அப்படி 4 சர்க்கிள் வச்ச மாதிரி கன்சிடர் பண்ணலாம். போறோம். இது டிஸ்கோ. அந்த ஸ்பியர் இது ஸ்பியர். இதுல ஸ்பியரை பொறுத்தவரையில மேஸ்ன்றது டென்சிட்டி இன்டு வால்யூம். ஒரு சேம் மெட்டீரியலுக்கு தான் நாங்கள் இதை ரிமூவ் பண்றோம். சேம் டென்சிட்டி என்றபடியா என்ன வால்யூமுக்கு ப்ரொபோசலா இருக்க போகுது. இப்போ வால்யூம்ன்றதுக்கு என்ன R³ அங்க சம்பந்தப்பட போகுது. இப்ப நான் இந்த ரிமூவ் பண்ணின பாட்டையும் அதுவும் இருக்கக்கூடியதா வர ஹோல் பார்ட்டையும் நான் கம்பேர் ஆகணும். அப்ப ஃபுல் ஹோல் பார்ட்டை நான் கம்பேர் பண்ணி R2 டைம்ஸ் வர போகுது. R2 டைம்ஸ் வரா R³ வந்து 2 4 8 டைம்ஸ் வர போகுது. அப்ப ரிமூவ் பண்ணின பார்ட் மேஸ் எம்ண்டா
மிச்ச பாட்டுன மேஸ் வந்து 7m இருக்க போகுது. ஏனண்டா 2r ரெண்டு போய்க்கு 8, அப்ப டோட்டல் தான் 8m. அப்ப ரெண்டையும் சேர்த்தா 8m. அப்ப மிச்சம் வந்து 7m இருக்க போகுது. அது ஓகேயா? Okay, sir. அப்ப அது எங்க இருக்குமென்றதை நாங்க பார்த்தோமா இருந்தா ஓவில இருந்து r/2 டிஸ்டன்ஸ்ல m இருக்குன்னா அப்ப இந்த தூரமோட வந்து நான் கண்டு கொள்ளலாம். இப்பவே இந்த சொல்லி இருக்குது. இப்ப அதுக்கு ஃபில் பண்ணினா that space is fully filled with a different substance if the density of this substance is 8 times. இப்போ முதல் இருந்ததுல 8 times இதை இப்ப ஃபில் பண்ணி பிக் solid sphere. Sir, Then அது what is வந்து சொல்லும் அது 9 times எங்களுக்கு மாத்தி விட்டாரு. இது ரைட் ரைட். Then what is the distance of the new center of gravity? அப்ப முதல்ல ஒரு இதை நாங்க கண்டு வச்சுக் கொள்வோம் இந்த எக்ஸ. அப்ப இந்த எக்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோமா இருந்தா இது 7:, அதாவது இந்தியால இது 7:100 ரேஷியோல இருக்க போகுது. அதுவுமே இது 7m, இது m. இந்த இந்தியால இது 7 பார்ட்னா இது 1 பார்ட். ஓகேயோ? ஆமாம் சார். ஆமாம். எக்ஸ் எவ்வளவா இருக்கும் ஆர் ரிலேட்டடா சொன்னா r/14. r/14. இப்ப இது எம்முக்கு பதிலா 9m இருக்கு. நீங்க 8க்கு பதிலா மாத்திரபடியா சொல்றேன்னா 9m இருக்கு. அப்ப இப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கேன்றதான் கேள்வி. இன்னெண்டு அடுத்த கட்டம் நாங்க பார்ப்போம். பார்க்குற மிதட்டம் சொல்லுங்க. சரி, நான் இப்படி சொல்றேன் சொல்லுங்க. வளமையா அப்படி என்றா 7m, இது 9m, இது தெரியும். அப்ப அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்குரிய ரேஷியோவை பார்த்து போடுறது அப்படியா இல்லது வேற எதன் மெதட் இதுக்கு பெஸ்டா? வளமையா ரெண்டு மெத்தட் அப்படித்தானே பாக்குறேன் நான் கேட்கிறேன். அப்ப அந்த வளமையான மெதட்லயே போவோமா அல்லது வேற எதன் மெதட்ல போடுறது ஈஸியா இந்த களி? இதுல ஓவுல இருந்துதான் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. அப்ப வேண்டபடியா நான் இந்த வளமையான மெதட்ல போகாம இப்ப நாங்க வளமையா மொமெண்ட் எடுக்கிற மாதிரியான இன்னொரு ஐடி மெதட்டும் இருக்கு. அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து சென்ட்ரோமேஸுக்கான மொமெண்டும் இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ்களுக்கான மொமெண்டும் சேமா இருக்கு. ரெண்டு ஐடியாவில் நான் பார்க்கிறேன். அப்ப இதுல இருந்து இந்தியாவில் சைடு பிளஸ் என்று எடுத்துக்கொண்டு செய்யறேன். அப்ப இந்தியாவில் சைடுனா மைனஸ் போடுவாங்க. அப்ப இது 7m, இது m இருந்தாலே ஓ, அப்ப இது 9m இருக்கிறபடியா நிச்சயமா இந்தியாவில தான் வரும் என்று எங்களுக்கு தெரியும் ரிசல்ட். அந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு கேட்டு இருக்குது. அதை நான் சும்மா ஒரு எல் என்று வைக்கிறேன்.
அப்ப எல் இன்டு டோட்டல் மேஸ் எவ்வளவு 7 9 16. அப்ப 16 m இன்டு எல் இஸ் ஈக்குவல் டு இது பார்த்தோம்னா 9m இன்டு r/2. இது இஞ்சால வரையுடைய மைனஸ். அப்ப மைனஸ் 7m இன்டு டிஸ்டன்ஸ் பார்த்தினாங்க r/14. இப்ப m எல்லாம் போயிடும். இப்ப இது கீழே 2. அப்ப இது r/2, இது 9r/2. அப்ப 8r/2 வரும். அண்டா 4r என்ன 4 ஆண்டா இல்ல பெரிய வரும் r/4. ஓமோ ஆம் சார். ரைட். அப்ப சில இதுகளுக்கு நாங்கள் அந்த ஒரு அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் பார்க்க நாங்க வளமையா அந்த அதாவது இந்த மேசஞ்சர் ரேஷியோக்கு இன்வெர்ஸா டிஸ்டன்ஸ் பார்க்கறத விட்டுட்டு இந்த மெத்தட்ல பார்க்கறது ஈஸியா இருக்கு. மற்றபடி இந்த பாயிண்ட்ல இருந்து இல்லாம சும்மா பார்த்தா இதுல இருந்து பார்க்கறது அது வளமையானது ஓகே. ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் பார்க்க இந்த மொமெண்ட் எடுக்கிற இந்த மெத்தடுக்குள்ளால யோசிக்கிறது ஈஸியா இருக்கு. அது சரி, மார்க்ஸ் வெளியே பொறுக்க சொல்லுங்க என்ன நிலைமை உண்டு.